வெல்கம் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு 28 மே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஜாரி மற்றும் சுசினி எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். தாஷி அங்கு மற்றும் சிங்கிச்சாம் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். பெரினி சிவதாண்டவம் மற்றும் மோகு கதா எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. படிஷா மற்றும் கஜன் எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. மேகாலயால இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, காரோஸ், ஹஜோங் மற்றும் ரபா. அன்னை தெரேசா 1980ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கபீர் சபாத் பிஜாக் தோகா ஹோலி ரெக்தால் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. நீதித்துறையின் சுதந்திரம், நீதித்துறை மறு ஆய்வு, முன்னுரை மற்றும் துணை ஜனாதிபதி பதவி அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கா நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். தேசிய ஊட்டச்சத்து பணிக்கு இன்னொரு பேரு போஷான் அபியான் அப்படின்னு சொல்லுவாங்க. 2018ஆம் ஆண்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956ல இருந்து 61 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த ஐந்தாண்டு திட்டத்துடைய மாடல் பிசி மகாலனோபிஸ். பிரிவு 226ல ஒருங்கிணைந்த நிதிகள் மற்றும் இந்தியா மற்றும் மாநிலங்களின் பொது கணக்குகள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம். ஆச்சாரிய வினோபா பாவே ராமன் மகசேசே விருது பெற்ற முதல் இந்தியர். ரம்பா கிளர்ச்சிக்கு இன்னொரு பேர் மணியம் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1922ல இருந்து 24 வரைக்கும் அல்லூரி சீதாராம ராஜு தலைமையில இது நடந்துச்சு. இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் எம்டி மற்றும் சிஇஓ ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? ரிஷப் காந்தி. வானியல் துறையில் ஷா பரிசு பெற்றவர் யார்? ஸ்ரீனிவாஸ் ஆர் குல்கர்னி. அமைச்சரவை மூலம் இந்தியா ஏஐ பணிக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்படுகிறது? 10,300 கோடி. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய இளம் வயது இந்தியர் யார்? காம்யா கார்த்திகேயன். இவங்களுக்கு வெறும் வயது 16. 2024 ஐபிஎல் போட்டியில் வென்ற அணி எது? கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இந்தியா ஆசிய கோப்பை 2023 பெண்கள் அண்டர் 19 T20 உலகக்கோப்பை 2023 ஜெயிச்சிருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணி இரானி கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் பெண்கள் ஐபிஎல் கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா நாடு ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. தென் மண்டலம் துலீப் டிராபி 2023. பங்களாதேஷ் நாடு அண்டர் 19 ஆசிய கோப்பை 2023. ரஞ்சி டிராபி 2024 மும்பை அணி ஜெயிச்சிருக்காங்க. உலகின் மிக உயரமான ஆய்வகம் எங்கே திறக்கப்பட்டுள்ளது? சிலி நாட்டுல தான் இதை ரீசெண்டா அறிமுகப்படுத்திருக்காங்க. உலகின் மிக உயரமான ஆய்வகம், அதாவது அப்சர்வேட்டரி. இந்த ஆய்வகத்துடைய பெயர் அட்டகாமா கண்காணிப்பகம் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது அமைச்சது டோக்கியோ பல்கலைக்கழகம். கடல் மட்டத்துல இருந்து சுமார் 5,600 மீட்டர் உயரத்துல தான் இந்த ஆய்வகம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆய்வகத்துக்குள்ள 6.5 மீட்டர் ஒளியியல் அகச்சிவப்பு தொலைநோக்கி அமைச்சு வச்சிருக்காங்க. எதுக்காக? இந்த தொலைநோக்கி பிரபஞ்சத்தை அதுல ஒரு விஷயங்கள் கண்டுபிடிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்காக வேண்டி இந்த தொலைநோக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உலகின் மிக நீளமான தொங்கு பாலம் ஸ்கை பிரிட்ஜ் 721 செக் குடியரசு நாடு திறந்து வச்சிருக்காங்க. 5000 ஆண்டுகள் பழமையான மரம் உலகின் பழமையான மரமா கன்சிடர் பண்ணிருக்காங்க. அது சில்லி நாட்டுல அமைஞ்சிருக்கு. உலகின் மிகப்பெரிய நியூட்ரோனோ கண்டறியும் தொலைநோக்கி ட்ரிடன் கண்டுபிடிச்சது சீனா. உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை A23 அண்டார்டிகால அமைஞ்சிருக்கு. உலகின் மிகப்பெரிய சூரிய மின் நிலையம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய மசூதி அல்ஜீரியா நாட்டுல அமைஞ்சிருக்கு. உலகின் ஆழமான ப்ளூ ஹோல் டாம்ஜா மெக்சிகோ நாட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த வாரம் சுய ஆட்சி அல்லாத பிரதேச மக்களுடன் சர்வதேச ஒற்றுமை வாரம் அனுசரிக்கப்படுகிறது? மே மாசம் 25ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரம் நம்ம அனுசரிக்கிறோம். நவம்பர் 1 to 5 இந்திய நீர் வாரம். ஆகஸ்ட் 1 to 7 உலக தாய்ப்பால் வாரம். ஆகஸ்ட் 20 to 24 உலக நீர் வாரம். செப்டம்பர் 1 to 7 தேசிய ஊட்டச்சத்து வாரம். அக்டோபர் 4 to 10 உலக விண்வெளி வாரம். அக்டோபர் 30 to நவம்பர் 5 விஜிலன்ஸ் விழிப்புணர்வு வாரம். ஜனவரி 11 to 17 தேசிய சாலை பாதுகாப்பு வாரம். மார்ச் 29 to ஏப்ரல் 5 தேசிய கடல்சார் வாரம். மேற்கு வங்காளம் மற்றும் வங்காளதேசத்தை தாக்கும் சூறாவளி எது? சூறாவளி ரமல்.
நம்ம இந்தியாவுடைய 13வது மகாரத்னா நிறுவனம் ஆயில் இந்தியா லிமிடெட். நம்ம இந்தியாவுடைய 17வது நவரத்ன நிறுவனம் IREDA. கெட்டோப்ரஃபன், அசிக்ளோனாக் அப்படிங்கிற மருந்துகளை சுகாதார அமைச்சகம் தடை பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய 54வது புலிகள் காப்பகம் வீராங்கனை துர்காவதி. பாதுகாப்பு மற்றும் விண்வெளித்துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டுக்கு இந்தியா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்தியாவின் பெட்ரோ கேபிட்டல் என குஜராத் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 10வது உலக நீர் மன்றம் எந்த நாடு நடைபெற்றது? சோ இந்த நீர்மன்றம் இந்தோனேஷியா நாட்டுல பாலி அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. இந்த நீர் மன்றத்துடைய மைய கருத்து பகிரப்பட்ட செழிப்புக்கான நீர். சோ இந்த மைய கருத்தை வழங்கினது உலக வங்கி. 6வது இந்திய பெருங்கடல் மாநாடு போன வருஷம் பங்களாதேஷ் நாட்டுல நடந்துச்சு. 3ஆம் உலக இந்து மாநாடு போன வருஷம் தாய்லாந்து நாட்டுல நடந்துச்சு. 15வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு போன வருஷம் தென்னாப்பிரிக்கா நாட்டுல நடந்துச்சு. 43வது ஆசியன் உச்சி மாநாடு இந்தோனேஷியா நாட்டுல நடந்துச்சு போன வருஷம். G20 உச்சி மாநாடு இந்த வருஷம் பிரேசில் நாட்டுல நடக்க போகுது. உலக சுகாதார உச்சி மாநாடு போன வருஷம் ஜெர்மனி நாட்டுல நடந்துச்சு. உலக அரசாங்க உச்சி மாநாடு இந்த வருஷம் துபாய் நாட்டுல நடந்து முடிஞ்சிச்சு. இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவிலே முதல் முறையா புறநகர் ரயில் போக்குவரத்து 1925ஆம் ஆண்டு பம்பாயில தொடங்குச்சு. அது மட்டும் இல்லாம உலகத்திலே முதல் முறையா ஏசி அமைச்சர் ட்ரெயின் வந்துட்டு 1925ல தான் அறிமுகமாச்சு.